அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்ஐஆர் சமையல் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை எல்லோரையும் நான் வரவேற்கிறேன். இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய சில வியாதிகள்லாம் நமக்கு வரும். அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து அதிகம் உள்ள ஆகாரங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும். நீர் சத்து அதிகம் உள்ள உணவுகள் அப்படின்னா நிறைய வந்து குளிர்ந்த பழங்கள், அப்புறம் வந்து மோர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும். தர்பூசணி இந்த மாதிரி நீர் சத்து அதிகம் உள்ள பழங்களையோ காய்கறிகளையோ நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய வியாதிகள்லேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸை நம்ம சாப்பிடலாம். ஃப்ரெஷ் ஜூஸுக்கு போனாங்கன்னா ரெகுலராக எல்லாராலையும் ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட முடியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து இளநீர் குடிக்கணும். இளநீர் வந்து எப்பயாவது குடிக்கலாம். ரெகுலராக வந்து வெளியில் போய் கேட்டிங்கன்னா ஒரு இளநீரே வந்து 70 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அதனால் வந்து எப்பயாவது இளநீர் சாப்பிடலாமே தவிர ரெகுலராக எல்லாராலையும் இளநீரும் சாப்பிட முடியாது. அப்படிங்கும்போது ஈஸியாக நம்ம வீட்டில் தயார் பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு நீர் சத்து உள்ள ஒரு ஆகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர் மோர்னா வெறும் மோராக தயார் பண்ணாமல் அதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம், அதாவது கொஞ்சம் சத்துள்ள டேஸ்ட் கொடுக்கக்கூடிய சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதில் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த நீர் மோரை வந்து எல்லாரும் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு குடிக்கிறதுக்கு அதை நம்ம தயார் பண்ணலாம். அப்படிப்பட்ட நீர்மோரை வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீர்மோர் வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் வந்து மண் பாத்திரம். அதில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாகவும் இருக்கும். அந்த நீர்மோருக்கு கூடுதல் டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த நீர்மோருக்கு வந்து முதல்ல நம்ம ஒரு புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிரை நம்ம முதல்ல இந்த பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் நம்ம சேர்த்துப்போம். அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல ஒரு தயிர் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ அந்த தயிரை வந்து நம்ம நல்லா கடைஞ்சிருக்கோம். அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, தோல் நீக்கப்பட்ட இஞ்சி ரொம்ப முக்கியம். இது போடுறோம். அடுத்தது கொஞ்சம் கார சத்துக்கு அடுத்ததாக நம்ம இதில் பச்சை மிளகாயை பொடிசாக நம்ம சீவி வச்சுருக்கோம். இந்த பச்சை மிளகாயையும் அதில் போட்டுடுறோம். ஏன்னா கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கப்பட்ட கருவேப்பிலை, அடுத்ததாக கொத்தமல்லி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சீவப்பட்ட வெள்ளரி பிஞ்சு. இது வந்து நல்ல குளிர்ந்த சத்து உள்ள ஒரு காய். இதையும் நம்ம இந்த நீர்மோரில் போட்டுடுறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சீவப்பட்ட கேரட், இதையும் நம்ம அதில் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் நீர் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் மோரை நம்ம குடிக்க முடியாது. அதில் வந்து கொஞ்சம் உப்பு இருந்தது அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதில் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு சேர்க்குறோம். இன்னும் கொஞ்சம் அப்புறமா நம்ம அதில் லேசாக பெருங்காயத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீர்மோரில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழத்தை அதில் நம்ம பிழிஞ்சு விட்டுறோம். இப்போது இன்னொரு முறை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தயிர் மத்தை வச்சு நல்ல ஒரு தடவை கடையிறோம். இந்த நீர்மோரை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு, அதாவது இந்த 1/2 மணி நேரத்துக்கு இந்த நீர்மோரை மூடி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் இந்த நீர்மோரை குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் காலத்துக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு நீர் ஆகாரம். குறிப்பாக ஆஃபீஸ் போகிறவங்க
இந்த டெய்லி காலையில் இந்த மாதிரி நீர்மோர் தயார் பண்ணி ஒரு பாட்டிலில் அடைச்சி எடுத்துன்னு போய் ஆஃபீஸில் மத்தியான நேரங்களில் வெயில் நேரங்களில் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்களுடைய வயிற்று பிரச்சனைகளையும் தீர்க்கும். அதே சமயத்தில் இந்த வெயில் காலத்தில் அதிகப்படியான தாகத்திலேருந்தும் நம்ம தப்பிக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.